வணக்கம் நேர்களே, இந்த வீடியோ தொகுப்பில் நாம் பார்க்க இருப்பது சொக்குப்பொடி தயாரிக்கக்கூடிய ஒரு முறையை பத்தி தான் நம்ம பார்க்க போறோங்க. பொதுவாக அந்த சொக்குப்பொடியாகப்பட்டது நம்ம உணவுல கலந்து கொடுக்கறதோ அல்லது நம்ம பயன்படுத்துறதோ அந்த மாதிரி முறைகள் கிடையாதுங்க. குறிப்பிட்ட நபர் மேல தூவக்கூடிய ஒரு முறையில தாங்க இந்த சொக்குப்பொடியாகப்பட்டது இருக்கு. ஏற்கனவே மதிமயக்கு பொடின்னு சொல்லிட்டு போட்டிருந்தோம் இல்லையா, அது கருமுறைங்க. சில உயிரினங்களோட சில தலை, அதுக்கு அடுத்த அந்த பூச்சி வகைகள் அந்த மாதிரி வச்சு நம்ம பயன்படுத்தக்கூடிய ஒரு முறையை நான் உங்களுக்கு சொன்னேங்க, மதிமயக்கு பொடின்னு சொல்லி. அது கருமுறை. இப்ப நான் சொல்லக்கூடியது அது சைவ முறைங்க. மூலிகை முழுக்க மூலிகை சமாச்சாரங்கள். இதெல்லாம் இது எந்த ஒரு சைட் எஃபெக்டும் நம்மளுக்கு கொடுக்காதுங்க. அதனால இந்த முறையாகப்பட்டது நம்ம தாராளமா பயன்படுத்தலாம். நான் சொல்லக்கூடிய இந்த மூலிகைகளை நீங்க தேடி எடுத்து சேகரித்து வச்சுக்கிட்டு அதுக்கடுத்து நீங்க பயன்படுத்தி பாருங்க, நல்லா இருக்கும். சரியா, இது ஸ்தம்பன மூலிகை கலந்துருக்குங்க இதுல. அதெல்லாம் வேண்டி இது நல்லா வேலை செய்யும். நம்மளுக்கு தொந்தரவு கொடுக்கக்கூடியதும் அப்படியே தடுத்து நிப்பாட்டி நம்மளுக்கு சாதகமா பேச வைக்கக்கூடியதும் சாதகமா